சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லா நேர்களுக்கும் காலை வணக்கம். எப்பவும் போல நான் ஒரே விஷயத்த தான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சோஷியல் மீடியான 4 பிளாட்ஃபார்ம்லேயும் டிஎம்எம்எல் ஷேக் நாங்கள் இருக்கோம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே ஒரே பேர், ஒரே ஐடி டிஎம்எம்எல் ஷேக். ஆஸ் வெல் அஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஐயா காலை வணக்கம். வணக்கம். எப்போ பார்த்தாலும் நீங்க ஏதாவது புதுசு புதுசா கேள்விகளையும் அதே மாதிரி இளைஞர்களுக்கு என்னென்ன தோணுமோ, இன்றைய கால இளைஞர்களுக்கு என்னென்ன தோணுமோ அந்த மாதிரி கேள்விகளை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட வந்திருப்பீங்க. இன்னைக்கு என்ன கேள்வியை கேட்க போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க கேளுங்க. என்னால முடிஞ்ச பதில்களை இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பதில்களை சொல்ல நான் ரெடியா இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனலாவும் இருக்கீங்க ஐயா. கொஞ்சம் எப்பவும் போல ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டும் இருக்கு. எமோஷனல் எதுக்குன்னா, இப்பெல்லாம் நான் ஜெயலலிதா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்கள அம்மான்னு சொன்னது சும்மா இல்லைன்னு இப்பதான் ரொம்பவே புரியுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி ஏப்ரல்ல தான் அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்குள்ள அந்த பிள்ளை விஷம் வாங்கி குடிச்சிட்டு சாவர நிலைமைக்கு டவுரி கேஸ்ல அந்த பிள்ளைய கொண்டு போய் இழுத்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி எந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சேஃப்டின்றது இல்லைன்ற மாதிரியே ஆயிட்டு நிலைமை. அதனால எனக்கு இப்பெல்லாம் அந்த அம்மா இருந்திருக்கலாமோ அப்படின்ற வருத்தம் இப்ப எனக்கு ரொம்ப இருக்குங்க ஐயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? உண்மைதான்மா. நான் ரொம்ப அதாவது என்னுடைய வாழ்நாள்ல என்னுடைய தாயார் இறந்ததுக்கு கூட நான் ரொம்ப வருத்தப்படல, அழுகலம்மா. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததற்கு நான் ரொம்ப அழுதுருக்கேன், ரொம்ப துக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய நினைவு என்னோட, அவங்களோட நான் பழகுனது, அவங்களோட பேசுனது, அவங்களோட இருந்தது மறக்க முடியாத ஒரு நினைவு. நீங்க இன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பெண்களை போற்றக்கூடிய ஒரு என்ன சொல்றது, வீரமிக்க மங்கையாக அவங்க இருக்கும் போது ஒரு அசால்ட் தைரியம் இருந்துச்சு பெண்களுக்கு. வீரமிக்க மங்கையாக இருந்தாங்க. ஒண்ணு, பெண்கள் எதையுமே செய்ய முடியும்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, எதையுமே சாதிக்க முடியும்ன்றதுக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இப்ப அவர்கள் காலத்துல இப்படி ஒரு சின்ன விஷயங்கள் எதையுமே நடக்க முடியாது. சாதாரணமாக பெண்களை நீங்க திட்டக்கூட முடியாது, தவறா பேசக்கூட முடியாது. கண்டிப்பா அவங்கதான் இந்த பெண் போலீஸ் கமாண்டோ கொண்டு வந்தது, பெண்களுக்கு இந்த பிங்க் நிற வாகனம், அதாவது காவல்துறைக்கு அந்த அம்மா பேட்ரோல் சொல்லிட்டு கொண்டு வந்தது. இப்படி பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். கண்டிப்பாக இந்த நாளில் பெண்கள் அனைவரும் அவங்களை நினைக்காம இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்களே இவ்வளவு தூரம் நினைச்சு வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருக்குமான தலைவி மாத்திரம் இல்ல, ஆண்களும் அம்மா என்று கையெடுத்து கும்பிடக்கூடிய தலைவியாக வாழ்ந்தவர்கள் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதனால அவங்க அவங்க நினைவுகளை நீங்க கொண்டு சொல்லும் போது, இப்ப நான் இந்த டவுரி டேத்துக்கு பார்க்கும் போது, இந்த ரித்தன்யாங்கிற அந்த பெண் பெயரு, அவங்க அப்பா அண்ணாதுரை முன்னாள் அரசியல்வாதியா இருந்திருக்காரு. அதாவது 11 ஏப்ரல் 2025 தான் கல்யாணம் நடந்திருக்கு. 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் அவரும் செலவு பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி வல்வோ கார், 70 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வல்வோ கார், 300 சவரன் நகையும் போட்டு கொடுத்திருக்காரு. வசதி வாய்ப்போட பிள்ளைகள் எல்லாமே. அதாவது பெண்கள் நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும், ஒரு மக சிரமப்படாம சௌரியமாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லா பெற்றவங்களும் நினைக்கிற மாதிரிதான் அவரும் நினைச்சு அதை பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த மாப்பிள்ளை பையனும் அவங்க மாமியார் மாமனார் சித்ரா தேவிங்கிற மாமியாரும் ஈஸ்வரமூர்த்திங்கிற மாமனாரு. இப்படி அந்த பையன் அவனுடைய பேர் என்ன, கெவன் குமார் சொல்லிட்டு. இப்ப இந்த பையன் இப்படி நடந்திருக்கான். அவங்களுடைய டவுரி தொல்லை தாங்க முடியல, அவங்க இம்சை தாங்க முடியலன்னு அந்த பெண் விஷம் குடிச்சே இறந்து போயிட்டாங்க. அது ரொம்ப பெரிய வருத்தத்துக்குரியது. அதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 மாசத்துல அதுவும் இத்தனை 300 சவரன் நகை கொடுத்திருக்காங்க, காரு கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே அவன் பத்தலன்னு அவன் கேட்டிருக்கான்னா, அப்ப அவன் என்ன ஒரு மனுஷனா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது இன்றைய கால சூழல்ல இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறோங்கிறது இந்த இளைஞர்களுக்கு தெரியலைங்கிறது தான் பெரிய வருத்தம்.
நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஒருவேளை தைரியம் குறைஞ்சிருச்சா அம்மா இல்லாததுனால? கண்டிப்பா. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இல்லாததுனால பெண்களுக்கு ஒரு தைரியம் குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு என்ன தோணுது. என்ன காரணம்னா, இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய நிலை நீங்க பாருங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை துணை அதிகாரி நுங்கம்பாக்கத்துல அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு பிள்ளைய கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு துன்புறுத்தல் பண்ணிருக்காரு. இப்ப அவரே போலீஸ்காரரு. அப்ப அவரை போய் கேட்க போனா அவங்க தாய் தகப்பனையும் கேட்க விடாம துன்புறுத்துறாங்க, அந்த குழந்தைய கேட்க விடாம பண்றாங்க. எந்த வழக்கம் வந்து ஹராஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த நிலைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இன்னைய ஆட்சியாளர்கள் தான் அதுக்கு காரணம் தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப தைரியம் வந்து ஆட்சியாளர்கள் வந்து சரியாக இருந்திருந்தால் பயமுறுத்தும். மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்துல அந்த பயம் எல்லாருக்கும் இருந்தது. இப்ப அந்த பயம் முழுமையாக போயிடுச்சு. பயமே இல்ல இப்போ. ஆமா, சுத்தமாக போயிடுச்சு. அதன் விளைவுதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா. அப்ப இந்த கஸ்டடி டெத்தும் அப்படியே தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கஸ்டடி டெத் நீங்க வரும்போது நீங்க கொஞ்சம் முன்னால நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இதுல வந்து சாத்தான்குளத்துல ஜெயராஜ் இன்சிடென்ட்க்கு முன்னாடியே சொல்றீங்களா? முன்னாடி சாத்தான்குளத்துல ஜெயராஜ் பிளிக்ஸ் அப்பா பையன் 2 பேரை கூட்டி போய் அடிச்சு சாடிச்சுட்டாங்க. அதுவும் கஸ்டடி டெத் தான். கஸ்டடி டெத். சரி, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஒரு IPS அதிகாரி பல்பீர் சிங். ஆமா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான மெத்தட்ல விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பல்ல புடுங்குறதுல பல்பீர் சிங் கில்லாடி. நம்மளும் இதை வந்து ஒரு பிளாகாவே போட்டிருக்கோம். அப்ப அவர் வந்து பல்ல புடுங்குறதுல பல்பீர் சிங்னு சொல்லிட்டு கில்லாடி. அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, திரும்ப அவருக்கு டியூட்டி கொடுத்துட்டாங்க. அவரு கொடுத்துட்டாங்களா திருப்பி? ஆமா, திரும்ப டியூட்டி. அப்ப நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் இந்த மாதிரி அதிகாரிகளை வந்து ஊக்குவிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் போய் அவர் சஸ்பெண்ட் தானே பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டாரு. அவர் வந்துட்டாருங்கிறது தான் இந்த கேள்வியா பதிலா இருக்கு. அப்புறம் இத நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த கோவில் காவலாளி. ஆமா, இப்ப இந்த சிவகங்கையில நடந்தது. திருப்புவனத்துல இருந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல அஜித் குமார்னு சொல்லிட்டு ஒரு தாய் மகள் 2 பேரும் வர்றாங்க ஒரு கார்ல. சரிங்க. வந்து அவங்க இறங்குறாங்க. இவர் அங்க காவலாளியா இருக்காரு. இந்த கோயில்ல வந்து இந்த தம்பி வந்து காவலாளியா இருக்கு. ஆமா, அஜித் குமார்ங்கிற ஒரு 25 இளைஞர் இருக்காரு. அப்ப அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த எங்க கார் எடுத்து பார்க்ல விடுங்க அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, எனக்கு வாகனம் ஓட்ட தெரியாது. அப்ப இந்த வாகனம் ஓட்ட தெரியாதுன்னு யாரையாவது சொல்லி எடுத்து விடுப்பாருன்னா அவர் யாரையும் சொல்லி எடுத்து விடுறாரு. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து சாவி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க போய் காவல் நிலையத்துல நகை காணாம கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஏன்னா எஃப்ஐஆரும் போடல. அந்த மாதிரி யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக அப்படிங்கறதுக்குள்ள ஒரு ப்ரூஃபும் இல்ல. ஏன்னா அவங்களும் யாரும் இல்ல இங்க. அப்ப எஃப்ஐஆர் போடனா அப்ப எதுக்கு இந்த தம்பியை தூக்கிட்டு போய் இப்ப அடின்னு அடிச்சு பயங்கரமா தாக்கி இருக்காங்க. வண்டியிலே வச்சு கட்டி போட்டு வண்டியிலே வச்சு அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி வேற கதை ஏதாச்சும் இருக்கு? அதாவது வந்து என்ன, காவல்துறை வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எது வேண்டாலும் செய்யலாம். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அந்த அம்மா யாரு பொண்ணு யாருன்னு கூட டீடைல்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்லலையே. அது மாதிரி இப்ப இவங்க வந்து எப்படி இருக்காங்க காவல்துறையிலன்னா, யார் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாலும் உடனே போய் யார வேண்டாலும் கூட்டிட்டு வரலாம், போட்டு அடிக்கலாம், கொள்ளலாம். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய இந்த கல்குவாரி மண்குவாரி வச்சிருக்கவங்க எல்லாம் பல கோடிக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் ஃபைன் எல்லாம் அடிக்கப்படுது. அதே மாதிரி பல கோடி கல்லுகளை எல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க, திருடிட்டு போயிடுறாங்க. நீங்க இந்த மதுரையில நடக்கிறத சொல்றீங்களா? கொண்டு போய் எல்லாம் விக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அதெல்லாம் சிம்பிளா பண்ணிடலாம். ஆமா, அதையெல்லாம் வந்து இந்த காவல்துறைக்கு தெரியாமையோ அந்த தாலுகா ஆபீசருக்கு தெரியாமையோ பண்ணவே முடியாது. அப்ப அதையெல்லாம் எந்த காவல்துறை அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் விசாரிக்கிறது எல்லாம் இல்ல, அடிச்சு கொள்றதெல்லாம் இல்லையே. சட்டத்துக்கு உட்பட்டு கூட எதுவும் செய்யறது இல்ல. பொம்பளை பிள்ளைங்களை தேவையில்லாம சீன்றவங்களை கூட யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறது. அதே மாதிரி நீங்க பெண்களை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துறவங்க, இந்த மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாம தப்பா நடந்துக்கிறவங்க கூட நீங்க இதெல்லாம் செய்யறது யாரும் கஸ்டடி டெத் எல்லாம் கிடையாது. இப்ப
நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது, ஆ. அப்புறம் இப்படி எல்லா பக்கங்கள்ல இல்ல, நடந்தது. நீங்க அடிக்கடிக்கு சொல்ற மாதிரி இன்னும் யார் அந்த சாருன்னு கூட தெரியல. தெரியல, அவங்க கூட இருந்ததெல்லாம் யாருன்னே தெரியல. ஆமா. அப்ப அதுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வேகம், விவேகம், வீரம் எல்லாமே இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வரமாட்டேங்குது. அதே மாதிரி காவல்துறையில இருக்கிற அதிகாரிகளே இந்த மாதிரி சீண்டல்கள் எல்லாம் பண்றாங்க. அவங்கள கூட்டி இப்ப இந்த 8 வயசு பிள்ளையா இந்த மாதிரி பண்ணிருக்காரு, துணை ஆய்வாளருங்கிறாங்க. அவங்களால கூப்பிட்டு இந்த அளவுக்கு எல்லாம் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுமே இல்லையே. ஆமா, இதுல எஃப்ஐஆரும் போடல, எதுவுமே செய்யல. அந்த பையனை கூப்பிட்டு போய் அவனை அடிச்சு சாவடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வந்து ஏழைப்பாளையங்க தான் இவங்களுக்கு டார்கெட். ஆமா, இதையும் தாண்டி இன்னொன்னு அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் கொதிச்சு எழுதுறாங்க. திமுக கொடி போட்ட கார்ல வந்து அந்த பையனுடைய உறவுக்காரர்களே தம்பியவோ கூட்டிட்டு போறாங்க, கூட்டி போய் சமாதானம் பண்ணி அந்த பாடியை வாங்குறதுக்குள்ள ஏற்பாடு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அது அந்த ஊர்ல பெரிய பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. பரபரப்பா மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. இதுக்கிடையில நீங்க பாத்தீங்கன்னா மதுரை நீதிமன்றம் இந்த கேஸ்ல வந்து அவர் நீதிபதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகள்ல 24 லாக்அப் டெத் ஆயிருக்கு. ஓ, இதே மாதிரி சினாரியோ. ஆமா, இது ஏன் கூட்டிட்டு போய் அடிக்கிறீங்க கொல்றீங்க, கூட்டிட்டு போய் அடிக்கிறீங்க கொல்றீங்க, காவல்துறைக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு இது வந்து கொலை குற்றமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொலை குற்றமாக போட்டு 5 பேரை விசாரிக்கிறன்ற பேர்ல ஏன் அடிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கொலை பண்ற அளவுக்கு அவங்க செத்து போற அளவுக்கு அடிக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? அப்படி இந்த மாதிரி அடிச்சு இதெல்லாம் பண்றாங்க. ஏன் பண்றீங்க அப்படின்னு கோர்ட்டுமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதுல 5 பேர் மேல வந்து கொலை குற்றம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்ப இந்த படத்துல காட்டுற மாதிரி எல்லாம் இதுக்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்களா? கொடி பிடிக்க மாட்டாங்களா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம்? இல்ல, நீங்க இதுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி இருக்கும் போது நிறைய அந்த சினிமாவுல இருக்கிறவங்க அவங்க இவங்க, அதாவது தமிழ் தேசியம் அது இதுன்னு நிறைய பேரு. இப்ப நீங்க அதுல இப்படி பாத்தீங்கன்னா இந்த அவர் பேர் என்ன, சத்யராஜ். ஆமா, சத்யராஜ் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் இதுக்கு வந்துருவோம். பெண்களும் இருக்காங்க அதுல நிறைய பேரு. அவங்க எல்லாம் நாங்க வந்து ஹியூமன் ரைட் ஆக்டிவிட்டிஸ் அவங்க எல்லாம் வந்து பயங்கரமா கத்துவாங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னே தெரியல. யாருமே வாயில திறக்கலையே, யாருமே திறக்க மாட்டேங்கிறாங்க, எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. அப்ப அவங்க எல்லாம் என்ன, அப்ப கூலியா அவங்க எல்லாம் கைக்கூலி, எல்லாம் சிவப்பு பூதத்துக்கிட்ட கைக்கூலியா இருக்காங்க, வாடகை வாயா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேசுறதுக்கு வாடகை வாயா இருப்பாங்க. ஆமா ஆமா, சான்ஸ் இல்லாம போயிருச்சுன்னா ஆமா, அதனால அதுக்கு பேசிக்கிட்டு அது மாதிரி போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சினிமா சம்பந்தமாவும் மத்த இந்த நீங்க இத சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அதிகமா பாக்குறது அண்ணன் உதயநிதியை தான் அதிகமா எல்லாருமே ட்ரோல் பண்றாங்க. அண்ணன் உதயநிதி ஆகட்டும், அதே மாதிரி நம்ம சிஎம் ஆகட்டும், அப்புறம் வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரை ட்ரோல் பண்ணோம்னா அல்வா சாப்பிடுற மாதிரி எல்லா பிள்ளைங்களும் அவரை ட்ரோல் பண்ணுது, அவரு மகேஷ் ஐயாவை. அதே மாதிரி சேகர் பாபு ஐயா வந்து அவரை டான் சேகர் வரைக்கும் பேர் வச்சு ட்ரோல் பண்றாங்க. இதே அம்மா இருக்கும் போதெல்லாம் இல்ல இபிஎஸ் ஐயா இருக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் ட்ரோல் எல்லாம் இல்ல. அப்பவும் டெக்னாலஜி இருந்தது, அப்பவும் வந்து எல்லாமே வாட்ஸ்அப்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாமே இருந்தது. இப்ப ஏன் பிள்ளைங்க வந்து இவங்களை வளர்ச்சி கட்டி டிஎம்கே காரவங்களை ஏன் ட்ரோல் பண்றாங்க? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு இதுல வந்து 2 முக்கியமான விஷயத்த நீங்க புரியணும். ட்ரோல் பண்றதுக்கு இவங்க 502 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆமா, வரும்போது. ஆமா, இவங்க ஆட்சிக்கு முன்னால ரொம்ப வீர வேஷமாக எல்லா பக்கமும் போய் அப்பாவும் பிள்ளையும் அவங்க தூக்கி காட்டி என்னென்னமோ பேசுனாங்க. ஆமா, அப்ப அதுல ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றல. அதாவது கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. நம்ம ஒரு எக்ஸாம் முதல்ல நீட் சொன்னாங்களே, அது எல்லாருக்கும் தெரியும். தெரியல, அவருக்குமே தெரியல அந்த அது தங்கமலை ரகசியமா அப்படின்னு நின்னு போச்சு. ஆமா, அப்புறம் இப்போ அந்த இது கல்வி கடன் ரத்துட்டாங்க. ஆமா, அதே மாதிரி நகை கடன் ரத்து, அதாவது நாங்க வந்தா கண்டிப்பா ரத்து பண்ணிடுவோம், 10 சவரம் வரைக்கும் நீங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ல கொண்டு அடமானம் வச்சிருங்கன்றாங்க. ஆமா, அப்ப எல்லாரும் அதை நம்பி அடமானம் வச்சாங்க. நகை கடன் ரத்து ஆகல. விவசாய கடன் ரத்து தள்ளுபடி. இபி பில்ல கூட்ட மாட்டேன். இப்படி எதை செஞ்சிருக்காரு சொல்லுங்க, எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. அவர் சொன்னத
எதையாவது முன்ன செஞ்சிருக்காரா? பஸ் விட்டுருக்காருல்ல. ஏன் ஃப்ரீ பஸ் யாருக்கு விட்டுருக்காரு? எத்தனை பேருக்கு விட்டுருக்காரு? எங்க இருக்கு? இப்ப புதுசா எலக்ட்ரிக் பஸ் விட்டுருக்காரு. இப்ப வேற என்ன இருக்கும்? அதாவது இவர் வந்ததோட என்ன பண்ணிருப்பாரு, முழுக்க முழுக்க கட்டடங்களை கட்டி பேர் வச்சிருப்பாரு. கான்ட்ராக்ட்ல கமிஷன் வாங்கியிருப்பாரு. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் எல்லாமே இதுல அந்த சீலையே தான் ஓட்டுறாங்க. அந்த 3 சியை வந்து கொண்டு வந்தது கருணாநிதி ஃபேமிலி தான். ஓகே, அந்த சியை வச்சு சியை பிடிச்சிடுறாங்க. ஆமா. இப்ப இந்த சிஎஃப் இப்படி பார்த்ததுனால இப்ப முன்ன மாதிரி வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. இவங்க இளைஞர்களை வச்சுதான் முதல்ல இதெல்லாம் சொன்னாங்க. இளைஞருக்கான விஷயங்களை தான் சொன்னாங்க. கல்வி கடன் ரத்து அவங்களுக்கு தான் சொன்னாங்க. வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தான் சொன்னாங்க. துணை முதலமைச்சர் அப்படித்தான். அவரே யங்ஸ்டர், அதை வச்சுதான் அவர் சொன்னாரு. அப்ப இப்ப அதையெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து ட்ரோல் பண்றாங்க. சரி, இதுக்கு முன்னால அவங்களுக்கு ட்ரோல் இல்லையான்னு கேட்டா இருந்திருக்கு. இப்ப மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பதவி ஏற்று சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு. சரி, வந்த உடனே அப்ப அவர் வந்து பேச வர்றதுக்கு முந்தைய ட்ரோல் அப்ப ட்ரோல் அவரு கருணாநிதி ட்ரோல் பண்ணுவார்ல எப்பவுமே. நக்கல் நையாண்டி அப்படி துரைமுருகன் கருணாநிதிய மிஞ்சுறதுக்கு ஆளு கிடையாது. 2 பேரும் நக்கல் நையாண்டி பண்ணாங்கன்னா எந்த இடத்துல இருக்கோம்னே உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க. அப்ப ஏத்தாலும் முடிஞ்சாங்க கதை. அப்ப எம்ஜிஆர் வந்து அவர் சொல்றாரு, அதாவது வந்து நாங்க சாப்பிட்டு போட்ட எச்சையிலேதான் நீங்க சாப்பிட வந்திருக்கீங்கன்னு எம்ஜிஆர் பார்த்து கருணாநிதி சொல்றாரு. அவர் பதவி ஏற்கும் போது, எம்ஜிஆர் ஐயா பதவி ஏற்க வரும்போது எதிர்கட்சி தலைவர் ஆப்போசிஷன்ல இருக்காரு. ஆமா, எந்திரிச்சு சொல்றாரு. அப்ப உடனே மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கரெக்ட் தான், நீங்க சாப்பிட்டது எவ்வளவுங்கிறத கணக்கு பார்க்கத்தான் நாங்க வந்திருக்கோம். எந்த சாப்பிட்டது? அதனால நீங்க சாப்பிட்டது எல்லாத்தையும் நாங்க கணக்கு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு அப்ப நாங்க கணக்கு சொல்லுவோம் எவ்வளவு நீங்க சாப்பிட்டுட்டீங்க. அப்ப இவருக்கே அவரு டப்பு கொடுத்திருக்காரு பாருங்க. அப்ப அவர் ட்ரோல் பண்ணிருக்காரா இல்லையா? கண்டிப்பா. இப்ப அதுக்கு பேர் ட்ரோல். அப்ப அந்த மாதிரி இந்த ட்ரோல் கொடுக்கறதுங்கிறது அப்ப வந்து கேலி சித்திரமாக இருந்தது. கண்டிப்பா. அதாவது வந்து காமெடியாக அதை வரைவாங்க. பேப்பர்ல கேலி சித்திரம்னு சொல்லிட்டு போடுவாங்க. கார்ட்டூன் தான் வரைகிறது. ஆமா, கார்ட்டூன் போடுவாங்க. இப்ப அது வந்துதான் இப்ப வந்து ட்ரோலா வந்திருக்கு. அப்ப இவங்களை மாத்திரம் ஏன் ட்ரோல் பண்றாங்கன்னா, இவங்க பேசுனது முன்னுக்கு பின் முதல் நாள் ஒன்ன சொல்றாங்க, மறுநாள் ஒன்ன சொல்றாங்க. முதல் நாள் நான் பள்ளிக்கூடம் போகலன்னு சொன்னா, மறுநாள் நான் காலேஜ் முடிச்சுட்டேன்னு சொல்றாரு. முதல்ல சொன்னா முதல் நாள் நாங்க கோயிலுக்கே போறது இல்லைன்னு, எங்க திராவிட மாடல் ஆட்சியில நாங்க தெய்வம் சாமி ஜாதி எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. முதல் நாள் அதை சொல்லிதான் பூச்சாண்டி காட்டி வச்சிருக்காங்க உங்களை மேடம் மேடைக்கு பேசுறாரு. மறுநாள் பாத்தீங்கன்னா அதே அவரு தலையில வந்து என்ன சொல்றது, அந்த இருமுடிய தலையில வச்சுக்கிட்டு தேங்காய் உடைக்கிறாரு போய் கோயில் சபரிமலையில. இப்படி அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து கோயில்கள் எல்லாம் கொடுக்கறது இல்ல, சாமி எல்லாம் கும்பிடுறது இல்லைன்னு மயன்களுக்கு வந்து யாகம் வளர்க்கறாங்க. துர்கா அம்மா மகனுக்கும் கணவருக்கும் போய் யாகம் வளர்க்கறாங்க. வேண்டுதல் அது அவங்க பண்றாங்க. சோ இப்படி இதே மாதிரி நீங்க திருமாவளவன் ஒருத்தர் இருக்காரு அந்த கட்சியில கூட்டணி. அவரு கோயிலுக்குள்ள போனா திருநீர் வச்சுக்கிறாரு, வெளியே வந்தா அழிச்சுக்கிறாரு. இப்படி இவங்க எல்லாரையுமே ட்ரோல் பண்றதுக்கு என்ன காரணம்னா, நிமிஷத்துக்கு நிமிஷம் இவங்களுடைய பேச்சுகள்ல பூராத்திலையும் மாறுதல் இருக்கு. பணத்தை உண்டியே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் நீங்க தான் சீன் சொல்லிட்டீங்களே. கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், அவ்வளவுதான். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் சொல்லணும்னா. அப்ப இப்ப வந்ததுல இருந்து மக்கள் நலத்திட்டங்கள் எதையாவது செஞ்சிருக்காங்கன்னா இல்லவே நீங்க ஒன்னா கூட சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேரை வச்சிருக்காரு. ஆமா, அவங்க அப்பா பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொன்னு நீங்க அப்பா பேரு சொன்னோன்னு வருது. போற இடத்துல எல்லாம் நான் முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் சொல்றாரு. எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, போற இடத்துல எல்லாம் எங்க இவருக்கு அண்ணன் தம்பி அதிகமா இருக்க போறானுங்களோ அப்படிங்கிற பயத்துல யாரும் போட்டிக்கு வந்துட போயிடும். அப்பா போன இடத்துல எல்லாம் பங்காளி வந்துடாதீங்கப்பா, நான் மட்டும் தான் சிஎம் பையங்கிறத மறந்துடாம சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தோணுது. அத நான் மட்டும் தான் சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு இருக்காரு போல அப்படின்னு இவரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு பாக்க எங்க இவரை இல்லைன்னு சொல்லிட போறாங்களோ, அதனாலதான் திருப்பி சொல்றாருன்னு என்ன தோணுது. எனக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் அவர் மகன். ஆமா, ஊரறிஞ்ச உண்மை. திரும்ப சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பாருங்க, இவங்க போற இடங்கள்ல எல்லாம் தமிழ் பேர் வைங்க, தமிழ்ல பேர் வைங்கிறாங்க. இவங்க யார் பேருமே தமிழ் பேர் இல்ல. அது என்ன அப்படி சொல்றீங்க? உதயநிதி,
அப்புறம் வந்து இன்ப எல்லாமே சமஸ்கிருதம். அப்புறம் வந்து தயாநிதி எதுவுமே தமிழ் பேர் கிடையாது. எந்த பேர் தமிழ் பேர்? ஸ்டாலின் தமிழ், அது தமிழ் பேரா? அது சுத்தமா தமிழ் பேரே கிடையாது. கருணாநிதி தமிழ் பேரா? நீதிதான் எல்லாரும். ஆமா, எல்லாமே இவங்க வச்சிருக்கிறது பூரா சமஸ்கிருதத்தை இப்ப உள்ள பேரு. அதே மாதிரி இவங்க வச்சிருக்க கம்பெனி ரெட் ஜெயின் மூவிஸ், அது தமிழ் பேரா? கிடையாது. இல்ல இல்ல இல்ல. டான் மூவிஸ், அது தமிழ் பேரா? கிடையாது. இல்ல. இப்படி இவங்க வச்சு சன் டிவி, அது தமிழ் பேரா? நீங்க அதாவது இவங்க வந்து சும்மா இவங்க பூராமே முழுக்க ஏன் ரோல் பண்ண மாட்டாங்க? அப்ப கண்டிப்பா அப்ப வந்து உபதேசம் எல்லாம் வெளியில மட்டும்தான். இப்ப மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இவங்க எல்லாம் பாருங்க தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், தமிழுக்காக வாழ்ந்தவர்கள். இப்ப மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் சாதாரண விவசாயி. ஆமா ஆமா. விவசாய குடும்பத்துல இருந்து அவரையே யாரும் ட்ரோல் பண்றது இல்ல. கிடையாது. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு சின்னதுல இருந்து வளர்ந்து மேல வந்திருக்காரு. நேற்றுக்கு வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆகல. அப்ப அதனால அவர் ட்ரோல் பண்ண மாட்டாங்க. சரி, இப்ப இந்த ட்ரோல்ங்கும் போது இன்னொரு விஷயமும் வருது. இந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க, நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடங்குறாங்க. என்ன வழக்கு அது? அதாவது வந்து இப்ப வர்ற படங்கள்லாம் 3 நாள் கூட ஓட மாட்டேங்குது. ஆமா, நாங்கதான் வந்து எடுத்து போட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒரு மசாலாவை போட்டு சொல்லிடுறோம்ல எல்லாருக்கும். பாக்காதீங்கப்பா நல்லா இல்லன்றோம்ல. ஆமா, அதனால இவங்க பார்த்தாங்க, என்னையா இவ்வளவு முதல் போட்டு, ஆமா இவ்வளவு கஷ்டப்பட்டு, ஆமா நாங்க படத்தை எடுத்து கொண்டாந்து வெளியே விட்டா இவங்க உடனே ஒரு முதல் ஷோ பார்த்துட்டு நல்லா இல்ல, ஆமா தியேட்டர் பார்த்துட்டு வெளியில வரும்போது மைக்க பிடிச்சு கேட்டு பண்ணிடுறாங்க. அதனால இது ரொம்ப பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தனி எங்களுக்கு ஒரு 3 நாளாவது ஓட விடுங்க, 3 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல விடுங்க. ஒரு வகையில கரெக்ட் தானே, பாவம் போட்ட காசை எடுக்கணும்ல. ஒரு வழக்கை தொடுக்குறாங்க. சரி, அப்ப நம்ம நீதி அரசர் பாக்குறாரு, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு, சரி அப்ப அவர் சிந்தனைக்கு என்ன தோணுது அப்படின்னு கொடுத்தாரு. அதாவது கருத்து சுதந்திரம், சரி, எழுத்து சுதந்திரம், சரி, அதே மாதிரி பேச்சு சுதந்திரம், சரி, இது அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா. இப்ப அவங்க உங்க கருத்தை அவங்க சொல்றாங்க, அதை சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, நான் சொல்லாதீங்கன்னு இங்க ஆர்டரே போட்டாலும் ஒரு பேச்சுக்கு ஆமா, இவங்க சொல்றதுனால பாதிக்குதுல. அவருக்கு காசு போட்டவருக்கு எடுக்க முடியல, பணத்தை காசு போட்டவருக்கு இல்ல. இப்படியா நிறைய இந்த மாதிரி சொன்ன படங்கள்லாம் வெற்றி படங்களாவும் ஓடி இருக்கேன். ஓ, அந்த சைடு அதையும் எடுத்து பாருங்க. உங்களுக்கு பரப்புனதும் பாசிட்டிவா ஓடி இருக்குல்ல நிறைய படங்கள். நீங்க நிறைய பேரு பாத்துட்டு வந்து அந்த புலிச்சட்டை மாறனா யாரோ ஒருத்தர் எல்லாம் எழுதுவாரு. ஆமா ஆமா, அப்படி எல்லாம். அதே மாதிரி நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கர்நாடக சங்கீதம் நடக்கும்போது அந்த கர்நாடக சங்கீதத்துக்கு பாட்டுல வந்து சரியா பாடல, வாயசைப்பு சரியில்லை, கையசைப்பு சரியில்லைன்னு எழுதுறதுக்கு சுப்புடுன்னு நினைக்கிறேன் அவர் பேர், எனக்கு ஞாபகம் இல்ல. அவர் ஒரு தான் பெரிய இந்த கர்நாடக சங்கீத பாடல் கச்சேரி அந்த மார்கழி மாசம் மேடையில பாடுற அப்ப எழுதுவாரு. அவர் எழுதுனா அது ரொம்ப பெரிய இது இந்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணி எழுதுவாரு. அதுக்கு எல்லா பேரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கே அப்பவுமே ஒண்ணும் சொல்ல முடியாது, அவர் எழுதுவாரு அப்படிங்கறது ஃப்ரீடம். ஆமா, அவரோடது அது. ஆமா, அப்படி அவர் சொன்ன ஆளுகள்லாம் பிற்காலத்துல பெரிய பாடகியா வந்திருக்காங்க, பாடகரா வந்திருக்காங்க, கர்நாடக சங்கீதத்துல பெரிய வித்வான்களா வந்திருக்காங்க. கிரிட்டிசிசம் சொன்னா அது உங்களோட நல்ல விஷயத்துக்கு அதை சேஞ்ச் பண்ணி பயன்படுத்தி சொல்றீங்களா? திருத்திக்கிட்டு நல்ல படங்களை எடுங்க, மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை எடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மளுடைய நீதி அரசரும் வந்து அந்த மாதிரிதான் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நான் இங்க நிப்பாட்டியே வச்சுட்டா கூட இந்தியால வெளிநாட்டுல இருந்து அதர் பைசா தான் அங்க இங்க இருந்து போட்டு விட்டாங்க. துபாய் எல்லா இடத்தையும் அதெல்லாம் போய் எப்படி நிறுத்தன்னு சொல்ல முடியும்? இதையெல்லாம் தாண்டி ஓடிடில போட்டு விட்டுருவானுங்க. ஓடிடிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஓவர் டாப் டெலிகாஸ்ட்ங்கிறது, அதாவது இதுல இருந்து சேட்டலைட்ல இருந்து நம்ம தலைக்கு மேல இருந்து டெலிகாஸ்ட். அதனால அதுல இருந்து தமிழ் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஓடிடி கேட்டிருப்பாங்க, அது என்னன்னு தெரியலையே. இப்படியே எனக்குமே தெரியாது. ஓடிடினா எல்லாருமே சொல்லி நானும் அப்படியேதான் சொல்லிக்கிறேன். அதனால இந்த ஓடிடிங்கிறது என்ன சொல்றதுன்னா மேல இருந்து டைரக்டா டெலிகாஸ்ட் பண்ணிடுறது சேட்டலைட்ல இருந்து. அப்ப அதனால இப்ப அதுல எல்லாம் இருந்து பண்ணி விட்டுருவானுங்களே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதனால இப்படி எல்லாம் ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டு வராதீங்க. படம் எடுத்தா நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணா அதை ஏத்துக்கிட்டு போங்க. கண்டிப்பாக திருந்துங்க.
இருந்துக்கங்க. அடுத்த தடவை அந்த மாதிரி படம் எடுக்காதீங்க. நல்ல படங்கள் மக்கள் பாக்குற மாதிரி ஓடக்கூடிய படங்களை எடுங்க, கருத்துள்ள படங்களை எடுங்க. மக்கள் கண்டிப்பா பாப்பாங்க. அது உண்மைதான். அப்ப அந்த மாதிரி அதை சொல்லி அதை பண்ணிட்டாங்க. அதனால இந்த ட்ரோல் பண்றதுங்கிறது உங்களுடைய செயல்பாட்டு, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தான். உங்களுடைய செயல்பாடு சரியாக இருந்தா, சொல்லும் செயலும் சரியாக இருந்தா ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அது என்ன உண்மைதான். அப்ப அதிமுக ஆட்சியில சொல்லும் செயலும் சரியாக இருந்திருக்கு. மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தலைமையிலான ஆட்சி சரியாக இல்ல. அவங்க தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதி வேற, அவங்க ஒவ்வொரு நாளும் சொல்றது வேற, செய்யறது வேறையாக இருக்கு. அதனால அதிக அளவுல ட்ரோல் பண்ணுவாங்க. 2026 இப்ப நீங்க அன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வலைதளத்துலதான் நான் பார்த்தேன், யாரையும் மீட்டிங்க்கு அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க பெண்களை, நிறைய வயசான பெண்களை. அது வலைதளத்துல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த பெண்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்திருப்பாங்க, காசு கொடுக்கல, திமுக காரங்க தான். அதுல வந்து ஒரு வயசான அம்மா சொல்லுது, நானும் பார்த்தேன் வயசான அம்மா ஒருத்தவங்க சொல்றாங்க, வயசான அம்மா சொல்லுது, காசு கொடுத்தாங்க ஓட்டெல்லாம் போட மாட்டேன்டா, திமுக ஓட்டு போடுறது வருமில்ல, காசு கொடுத்தா தாண்டா ஓட்டு போடுவேன், இல்லடா போட மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லுது. அவங்க பாஷையில சொல்லிட்டு ஆமா சொல்லுது அந்த அம்மா. அப்ப இதுக்கு என்ன காரணம்? முழுக்க முழுக்க மக்களை, அதாவது ஜனநாயக ஆட்சியை பணம் படைத்தவர்களை தவிர யாரும் ஆட்சிக்கு வர முடியாத அளவுல பல லட்சம் கோடியை கரப்ஷன் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த கரப்ஷன் கமிஷன் ஆட்சி போகணும். 2026 மக்கள் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது தான். மக்கள் இந்த ட்ரோல் எல்லாம் இல்லைன்னு நிக்காது. அதே மாதிரி மக்கள் வந்து இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறத முதல்ல நிப்பாட்டிட்டு சிந்திச்சு ஓட்டு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல, அது உங்களுடைய விருப்பமாக இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அதாவது வந்து கிராம பொருளாதாரம் மேம்படல. அம்மா இருக்கும்போது, மறைந்த முதல்வர் புதுச்சேரி அம்மா இருக்கும்போது கால்நடைகளை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. ஆடு, மாடு, கோழி எல்லாமே கொடுத்தாங்க. ஏன் அங்க என்ன காரணம்னா, உங்களுக்கு கிராம பொருளாதாரம் முன்னேறதுக்கு. கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி நீங்க கிராம பொருளாதாரத்திலிருந்து நகர பொருளாதாரம் வரைக்கும் முன்னேறினால் இவங்க இந்த சில்லற காசுகளுக்கு உங்கள்ட்ட வரமாட்டாங்க. 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுன்னு உங்கள்ட்ட கேட்டு வரமாட்டாங்க. நீங்க விலையில்லா பொருட்கள் கொடுக்கணும். அம்மா இருக்கும்போது அது இலவசம்னு சொல்லிடக்கூடாதுன்னு தான் விலையில்லா பொருள் அதை சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட கண்ணியமான வார்த்தைகள் பயன்படுத்தணும். ஏன்னா அவங்க பணத்தை தான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். ஏழை எளிய மக்களுக்கு வரி பணத்தை தான் கொடுக்குறோம். நீங்க வந்து ஓசில போய்கிட்டு இருக்கீங்க, பேசல அந்த மாதிரிலாம் பேசாம அதை வந்து கண்ணியமாக சொன்னாங்க. அதையே வந்து நீங்க மாத்தி இருக்கணும், அதை நீங்க மாத்தல. அப்ப இப்படி எல்லா வகையிலுமே இவங்க ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க. அதிகமாக ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்க ஆட்சி மாற்றம் வர்ற வரைக்கும் இது ட்ரோல் ஆகிறது நிக்காது. ரொம்ப நன்றி.